ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ் யூர் நாலேஜ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஜுவாலஜி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் 3. இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷனோட ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டாக்ஸானமி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ டாக்ஸானமி டீல்ஸ் வித் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ அதே இது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டாக்ஸானமி இஸ் அ சயின்ஸ். அது வந்து ஒரு சயின்ஸ் தான் இல்லையா? சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அலாங் வித் கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் which includes all flora and fauna. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி அப்படிங்கிறது இட்ஸ் அ சயின்ஸ். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான ஸ்பீசஸ் இந்த மாதிரி நிறைய ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு வந்து நேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனும் ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு ஆர்டராக வந்து பிரித்து வைக்கிறது பேர் தான் டாக்ஸானமி. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபானா, இவங்க ரெண்டு பேரையுமே கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களையும் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கட்டும், ஃப்ளோரா அண்ட் ஃபானா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து கிளாஸிஃபை பண்ணி ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது பேர் தான் வந்து டாக்ஸானமி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், the word taxonomy was coined by Augustine Pyramus de Cantolie in 1813. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்டை யார் காயின் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டின் பிரமஸ் டி கேண்டோலி 1813 நேம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், taxonomy is a theoretical study of classification with well-defined principles, rules and procedures. So taxonomy அப்படிங்கிறது இட்ஸ் a study of science. ஸோ இதில் மெயினாக என்ன இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் ஸ்டடி தான். தியரிட்டிக்கல் ஸ்டடி அப்படிங்கும்போது டாக்ஸானமி அப்படிங்கிறது ஒரு எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் ஒரு அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கான சில ப்ரொசீஜர் இருக்குது. சும்மா நம்ம அரேஞ்ச் பண்ணிட முடியாது. ஓகேவா? ஸோ நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுக்கான தியரியை கொடுக்கக்கூடியதான் இந்த டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸில் இருக்கும். இட்ஸ் அ வெல் டிஃபைன்ட் பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ், அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து டாக்ஸானமிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அரிஸ்டாட்டில் இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஸோ ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். ஸோ இவர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் கேரோலஸ் லினியஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ அதுக்கப்புறமா அந்த டாக்ஸானமிலேயே நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ இந்த மாடர்ன் டாக்ஸானமியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரோலஸ் லினியஸ். ஸோ இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸானமியை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் அண்ட் நோமோஸ். ஓகேவா? டாக்ஸஸ் அப்படிங்கிறது வேர்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதிலேயே வந்து அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நோமோஸ் அப்படிங்கிறது லா. இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு சில லாஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி பண்ணுறது தான் வந்து டாக்ஸானமி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்ஸும் டாக்ஸானமிக்கும் என்ன ரிலேஷன்? ரெண்டையுமே ஒரே இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸானமி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேவா? நிறைய டிஃப்ரென்சஸ் எல்லாம் இல்லை. ஸோ என்னன்னு பாருங்கள், த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் வெரி சிமிலர். தேர் கோல் இஸ் டு கிளாஸிஃபை ஆர்கானிசம் வித் ஸ்டிப்புலேட்டட் ரூல்ஸ். ஸோ டாக்ஸானமியோட அப்ஜெக்டிவ்ஸும் சிஸ்டமேட்டிக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸும் ரெண்டுமே சிமிலர் தான். சிமிலர்னா ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் கோல், அவங்களோட மெயின் கோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை ஆர்கானிசம்ஸ் வித் ஸ்டிப்புலேட்டட் ரூல்ஸ். ஆர்கானிசத்தை ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்ஸோட மெயின் க்ரைட்டீரியா என்னென்ன பாருங்கள். மெயின் க்ரைட்டீரியா அப்படின்னா பேசிக் பிரின்சிபல் என்னென்ன. ஸோ த மெயின் க்ரைட்டீரியா ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் இஸ் ஐடென்டிஃபையிங், டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்சிங், ப்ரிசர்விங் அண்ட் டாக்குமெண்டிங் த ஆர்கானிசம்ஸ். ஸோ இதோட மெயின் கோல், அதாவது பேசிக் பிரின்சிபல், சிஸ்டமேட்டிக்ஸோட எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுற பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்ன, சிஸ்டமேட்டிக் ஸ்டடியோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும், நேம் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும் அண்ட் டாக்குமெண்டிங். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கண்டுபிடிச்சிருக்கணும். ஒரு ஸ்பீசஸை நல்லபடியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ், அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு நேம் பண்ணணும். ஸோ அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணி அந்த டாக்ஸானமிக்கல் ஹைரார்க்கியில் வைப்போம் இல்லையா, அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து ப்ரிசர்வ்னா பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் டாக்குமெண்டிங், அதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். Apart from the above said features, evolutionary history of the species and the environmental adaptations and interrelationship between species are also being investigated in systematics. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதை தவிர்த்து அந்த டிஸ்கிரைபிங், நேமிங், ஐடென்டிஃபைங் இது எல்லாம் தவிர்த்து இன்னும் சில ஃபீச்சர்ஸும் அவங்க கோலாக வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பீசஸ், அந்த ஸ்பீசஸ் எப்படி எவால்வ் ஆகிருக்கும், அதோட ஆன்சிஸ்டர்ஸ் யார் யார், ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியும் எடுக்கணும். அண்ட் என்விரான்மெண்டல் அடாப்டேஷன், ஸோ அந்த ஸ்பீசஸ் எந்த என்விரான்மெண்ட்டுக்கு நல்லா அடாப்ட் ஆகி போகுது, அண்ட் அவங்களோட இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீசஸ், ஒவ்வொரு ஸ்பீசஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க யார், சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதுதான் அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் யார் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வராங்க, ஸோ எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதாவது கிளாஸிஃபிகேஷனோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்கலேருந்து இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர்லி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் வேர் பேஸ்ட் ஆன் ஒன்லி 2 criteria. ஒன் இஸ் பெனிஃபிஷியல் ஆர் ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ண தொடங்கின ஸ்டார்டிங் மெயினாக 2 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, என்னென்ன பெனிஃபிஷியல் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கோ அதை ஒரு லிஸ்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் இருக்கோ அதை இன்னொரு லிஸ்ட்டாக வைப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், அண்ட் ஏன்ஷியன்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் ரெக்கக்னைஸ்ட் 5 அனிமல்ஸ் குரூப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 க்ரைட்டீரியா வச்சு தான் கிளாஸிஃபை பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 அனிமல் குரூப்பாக பிரிக்கிறாங்க. 5 அனிமல் குரூப் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 அனிமல் குரூப் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் பிரிக்கிறாங்க, அடுத்து வைல்ட் அனிமல்ஸ், நெக்ஸ்ட் க்ரீப்பிங் அனிமல்ஸ். க்ரீப்பிங் அனிமல்ஸ்னால் மெதுவாக ஊர்ந்து போகும் இல்லையா, ஸோ ரெப்டைல்ஸ் மாதிரி மெதுவாக ஊர்ந்து போகிறது எல்லாம் க்ரீப்பிங் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ளையிங் அனிமல், ஃப்ளையிங்னா பேர்ட்ஸ். அண்ட் சி அனிமல்ஸ், சி அனிமல்ஸ்னால் கடலில் வாழக்கூடிய விலங்குகள். ஸோ இந்த மாதிரி 5 டைப்பாக தான் ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஏன்ஷியன்ட் கிளாஸிஃபிகேஷன் இருந்திருக்குது. Initially, the classification was based on organisms' fundamental characteristics such as the habitat and morphology only. ஸோ அதுக்கப்புறமா இனிஷியலாக இந்த கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தோட ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணியிருந்தது. ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்ஃபாலஜி அண்ட் அவங்களோட ஹேபிட்டட், எந்த மாதிரி அவங்க வாழ்கிறாங்க, அவங்களோட லிவிங் ஹேபிட்டட் இல்லையா, ஸோ என்விரான்மெண்ட் கூட எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு, அண்ட் அது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். மார்ஃபாலஜிக்கல்னால் அவங்களோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேஷன். ஸோ இதுதான் மார்ஃபாலஜிக்கல். ஸோ இதை தான் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக இந்த கிளாஸிஃபிகேஷன் இந்த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பிரித்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் வராங்க. 384 to 322 BC. எப்பத்துலேருந்து ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிசி அந்த டைம்லையே இல்லையா. was the first to classify all animals in his history of animals.
ஸோ அவரோட புக்கு ஓகேவா, ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ், அதாவது ஹிஸ்டோரியா அனிமேலியம் லாட்டினில். ஸோ இது அரிஸ்டாட்டிலோட புக்கு. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லா அனிமல்ஸையும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹி அட்டெம்ப்டட் அ பேசிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எப்படி அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பாரு, எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எதெல்லாம் பிளான்ஸ் எதெல்லாம் அனிமல்ஸ், இந்த மாதிரி தான் ஒரு பேசிக் கிளாஸிஃபிகேஷனை அவர் வந்து பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் அனிமல்ஸ் வேர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் லோகோமோஷன். ஸோ அடுத்து வந்து அனிமல்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல்ஸோட லோகோமோஷன் வச்சு, லோகோமோஷன் அப்படின்னா அதோட மூமெண்ட், லோகோமோஷன்னா மூமெண்ட் ஓகேவா. ஸோ ஒன்று வந்து வாக்கிங் லேண்டில் வாழக்கூடியது, நெக்ஸ்ட் ஃப்ளையிங் பறக்கக்கூடியது, அண்ட் அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ஓகேவா, அக்வாட்டிக் வாட்டரில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 3 விதமாக அனிமல்ஸை பிரிக்க ஆரம்பித்தார். பேஸ்ட் ஆன் த presence or absence of red blood, they classified the animals into 2 as anemia with blood and those without blood as anemia. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கொண்டு வராரு, presence of red blood and absence of red blood. நிறைய இன்செக்ட்ஸ் நம்ம பூச்சி இதெல்லாம் பார்த்துருப்போம், அதுக்கு வந்து அதை சாகடிக்கும்போது அதுக்கு வந்து ரெட் கலரில் பிளட் இருக்காது. ஸோ நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே போல் ஆக்டோபஸுக்கும் வந்து ரெட் பிளட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் ரெட் பிளட் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக எடுத்து வந்து யார் அரிஸ்டாட்டில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. அதாவது ரெட் பிளட்டாக இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனெய்மா ஓகேவா. அந்த வித்தவுட் ரெட் பிளட் அதை வந்து அனெய்மா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாரு ஓகேவா. எதெல்லாம் எனெய்மா அனிமல்ஸ், எதெல்லாம் அனெய்மா அனிமல்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் Aristotle's classification system had limitations and many organisms were not fitting into his classification. ஸோ இந்த மாதிரி அவர் போட்ட அந்த லிமிட்டேஷன்ஸ் இல்லை ரூல்ஸ் அண்ட் இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க இல்லையா. ஸோ இதை வச்சு தான் எனெய்மா இந்த மாதிரி தான் ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பிரிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிரிக்கும்போது சில அனிமல்ஸ் எல்லாம் சில இதில் ஃபிட் ஆகலை ஓகேவா, இதில் கொண்டு வர முடியாது அப்படி இருந்துச்சு. ஸோ என்ன அது பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த tadpoles ஆஃப் frogs ஆர் born in water and have gills, but when they metamorphosed into adult frogs they have lungs and live both in water and on land. ஸோ என்ன நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க, ஃப்ராக் இருக்கு இல்லையா, ஃப்ராகோட யங் ஒன் எப்படி இருக்கும், அதாவது அது எங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஓகேவா. ஸோ வாட்டரில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது ஒரு டேட்போல் மாதிரி ஃபார்ம் ஆகும். டேட்போல்னால் ஒரு ஃபிஷ் குட்டி குட்டி ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ டேட்போல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அப்போ அது வந்து அதுக்கு வந்து தண்ணியில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து கில்ஸ் இருக்கும், லங்ஸ் இருக்காது ஓகேவா. அது வந்து ப்ரீத் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுக்காக கில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த டேட்போல்ஸில் சின்னதாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக என்ன ஆகும், அதாவது டெவலப் க்ரோத் ஆக ஆக லிம்ஸ் டெவலப் ஆகும், அதோட கால்கள் எல்லாமே வந்து டெவலப் ஆகி ஒரு ஃப்ராகாக மெட்டமார்ஃபைஸ்ட், அதாவது மெச்சூர் ஆகும் ஓகேவா. டேட்போல்லேருந்து ஃப்ராகாக மெச்சூர் ஆகும். அப்போ அது ஒரு லேண்ட் அனிமலாகவும் வாழலாம் இல்லையா. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ஸ் வந்து லங்ஸாக வந்து மாறும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவீங்க, வாக்கிங் அனிமல் அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்ல அந்த ஸ்விம்மிங் அனிமலில் வைக்க முடியுமா. ஸோ ஹவு டு கிளாஸிஃபை அந்த ஃப்ராக்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கா. ஹவு டு கிளாஸிஃபை ஃப்ராக்ஸ் அண்ட் வேர் டு பிளேஸ் தம், எங்கே அதை வந்து வைப்பீங்க. நெக்ஸ்ட் அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபைட் ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் லோகோமோஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹென்ஸ் bats and flying insects were grouped together just by observing one single characteristics feature, the flying ability. ஸோ பேர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த வகையான பறவைகளாக இருக்கட்டும், பேட்ஸாக இருக்கட்டும், இந்த வவ்வால் இந்த மாதிரி, அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் ஓகேவா, சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஃப்ளை ஆகுது.
இவங்க எல்லாத்தையுமே ஒரே கிளாஸிஃபிகேஷனில் தான் கொண்டு வர முடியும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் அப்படிங்கிற எபிலிட்டியை வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On the contrary to the above said example, the ostrich, emu and penguin are all birds but cannot fly. ஸோ ஃப்ளையிங் எபிலிட்டியை வச்சு பேர்டாக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா பென்குயின், ஆஸ்ட்ரிச், ஈமு இது எல்லாத்தையும் வந்து பறக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து எங்கே வைப்பீங்க? பேர்ட்ஸில் வைக்க முடியுமா? பேர்ட்ஸில் வைக்கணும்னா ஃப்ளையிங் எபிலிட்டி இருக்கணும். ஸோ அது ஒரு கொஷின் மார்க். ஸோ அரிஸ்டாட்டில் would not have classified them as birds. ஸோ அவர் வந்து பறக்காததுனால பேர்ட்ஸ் இதில் வந்து இந்த ஆஸ்ட்ரிச், ஈமு, பென்குயின் எல்லாம் வைக்கலை. ஓகேவா? இன் ஸ்பைட் ஆஃப் தீஸ் லிமிட்டேஷன்ஸ் அரிஸ்டாட்டில்ஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வாஸ் ஃபாலோட் ஃபார் மோர் தேன் 2000 years up to 1700. ஸோ இந்த மாதிரி நிறைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனால இந்த ரிசர்ச் வந்து 2000 வருஷங்கள் போச்சு. ஓகேவா? இப்போ வந்து 1700 இயர் வந்து 1700 ஆகுது. அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடியே யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் அரிஸ்டாட்டில் ஹிஸ் ஸ்டூடெண்ட் தியோப்ரஸ்டஸ் அப்படிங்கிறவர் வராரு. எப்போ 372 to 287 பிசிலே வந்துடுறாரு. ஆனால் இவரோட மெயின் ரிசர்ச் வந்து எதை பற்றி இருக்குன்னா பிளான்ட்டை பற்றி தான், பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ தியோப்ரஸ்டஸ் கண்டினியூட் ஹிஸ் ரிசர்ச் ஆன் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஹி வாஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஸோ பிளான்ஸ் மேலேயே ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறதுனால இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There was a huge gap till 16th century. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு அப்புறமா நியர்லி ஒரு 16th century வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரே. ஓகேவா? 1627. There was a huge gap till 16th century. Then the English naturalist John Ray wrote several important works through his life. ஸோ அவரோட லைஃப்பில் அவரோட லைஃப்பில் நிறைய ஒர்க்ஸ் பண்ணி அதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஓகேவா? ஜான் ரே அப்படிங்கிறவர். ஹிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் வாஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பீசஸ் அஸ் த அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. ஸோ இவரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசஸ் அப்படிங்கிறத ஒரு பேசிக் யூனிட்டாக டாக்ஸானமியில் கொண்டு வந்தார். ஸோ இதுதான் வந்து மெயின் ஒர்க் அவரோடது. அவர் பண்ணதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன் 1682 he published the Methodus Plantarum Nova book. ஓகேவா? which contained about 18,000 plant species, a result of a relatively narrow species concept. ஸோ இந்த மெத்தோடஸ் பிளான்டரம் நோவா அப்படிங்கிறது 1682 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து நியர்லி 18,000 பிளான்ட் ஸ்பீசஸை வந்து எழுதியிருக்காரு. ஆனால் அதை பற்றி ரொம்ப டீப்பாகலாம் கிளாஸிஃபை பண்ணல, அதை பற்றி டீப்பாகலாம் இல்லை, ஒரு நேரோ ஸ்டடி தான். ஓகேவா? ஸோ ரொம்ப டீப்பாக இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், his complicated classification was based on many combined characters as opposed to earlier taxonomists. ஸோ இவரோட இந்த காம்ப்ளிகேட்டடான கிளாஸிஃபிகேஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பைன்ட் கேரக்டர்ஸ் இருக்க ஆரம்பிச்சது. அதாவது வெவ்வேறு கேரக்டர்ஸ் இல்லாமல் ஒரு இதுலேயே வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன்லேயே வேறு கேரக்டர்ஸ் உள்ள ஆர்கானிசம் எல்லாமே வச்சார். ஸோ இது வந்து ஏர்லியர் டாக்ஸானமிஸ்ட் எல்லாமே அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? Next, John Ray also aimed at publishing a complete system of nature which included works on mammals, reptiles, birds, fishes and insects. ஸோ ஜான் ரேயோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணணும். அதாவது மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷஸ், இன்செக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பற்றி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஏமாக இருந்துச்சு. த ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட் கேரோலஸ் லினியஸ். ஸோ இப்போ 17th century ஆயிடுச்சு. யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரோலஸ் லினியஸ் வராரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி இல்லையா? ஸோ அப்போ இவர் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு.
The Swedish biologist Carolus Linnaeus, 1707 to 1788, father of modern taxonomy and founder of modern systematics, developed a scientific system of taxonomy and binomial nomenclature which is still in use. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டம் கொண்டு வரணும், மாடர்ன் இது வந்து கொண்டு வரணும். ஸோ டெவலப் ஆகிட்டே இருக்கு இல்லையா வேர்ல்டு, ஸோ மாடர்ன் மெத்தட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் டாக்ஸானமியில் ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டம் கொண்டு வராரு. அண்ட் பைனாமியல் நாமன்க்ளேச்சரும் கொண்டு வராரு. பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னா நேமிங் ஆஃப் அன் லிவிங் ஆர்கானிசம். ஓகேவா? ஸோ இதை லேட்டராக பார்க்கலாம், இந்த லெசன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணி நேம் வைக்கணும், டாக்ஸானமி அதை பற்றி டோட்டல் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா இவரோட இந்த மாடிஃபிகேஷன் இதை வச்சு தான் வந்து ஸ்டில் வி ஆர் யூஸிங். ஓகேவா? நெக்ஸ்ட், அரிஸ்டாட்டில் டு லினியஸ் employed easily observable single to few traits for classification of organism. ஸோ அரிஸ்டாட்டிலேருந்து லினேயஸ் வரைக்கும் எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து அறியப்பட்ட பண்புகள், அதாவது ட்ரைட். ஓகேவா? ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிமிலாரிட்டிஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. With increased knowledge of several biological domains, many characters were considered for classifying organisms. ஸோ ஆனால் வந்து 17th century அண்ட் அடுத்து வந்து நிறைய டெவலப் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ டெவலப் ஆக ஆக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கேரக்டர்ஸை இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? திஸ் ரெப்ரசன்டட் த பேஸ் ஆஃப் கிளாசிக்கல் டாக்ஸானமி which was based on overall similarities or affinities derived from morphology, anatomy and embryology of organism. ஸோ இதில் என்ன, அதாவது சில கேரக்டர்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி கேரக்டர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட மார்ஃபாலஜி ஃபர்ஸ்ட். மார்ஃபாலஜி அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் இஸ் செல்லு தான் வந்து ஒரு அனிமலுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். ஸோ இந்த மார்ஃபாலஜி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அனாட்டமி அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் எம்ப்ரியாலஜி அப்படின்னா ஃப்ரம் யங் ஒன்ஸ் டு மெச்சூரிட்டி, அதாவது அந்த க்ரோத்து. ஸோ இது எல்லாத்தையும் அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நிறைய சிமிலாரிட்டிஸாக இருக்கட்டும் ஆர் அஃபினிட்டிஸ் அப்படின்னா உங்களோட ஒற்றுமைகள் தான். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், a modification of this system is a numerical taxonomy. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் 19th century வர ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ இந்த 19th centuryயில், அதாவது 1950ல் இன்னும் மாடிஃபை ஆகுது. என்ன டாக்ஸானமி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் டாக்ஸானமி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூமரிக்கல் டாக்ஸானமினா என்னென்னு பாருங்கள். திஸ் சிஸ்டம் evaluates the resemblance and differences through statistical methods followed by computer analysis to establish a numerical degree of relationship among individuals. ஸோ அதாவது என்ன சொன்னால் நியூமரிக்கல் டாக்ஸானமி இல்லையா, 19th century வந்தாச்சு, அதாவது கம்ப்யூட்டர் காலகட்டம் வந்தாச்சு. ஸோ இதை வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்யூட்டர் அனலைசிஸில் கொண்டு வராங்க. ஸோ எந்த அளவுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஒற்றுமைகள் இருக்குது, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸாக கொண்டு வராங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னா ஒரு கிராஃப் மாதிரி. ஸோ இது வந்து அதோட டெவலப்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸில் கம்ப்யூட்டர் அனலைசிஸ் மூலமாக கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இடையில இருக்குது, சிமிலாரிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். லேட்டர் ஆன் biologists initiated studies on the evolutionary and genetic relationship among organisms, which led to the emergence of phylogenetic classification or cladistics. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து
பேசிக் கேரக்டர்ஸ் வச்சு பிரித்தாங்க, பேசிக் ட்ரைட்டை வச்சு பிரித்தாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த க்ரோத் டெவலப்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே, பயாலஜிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட எவல்யூஷனரி ஸ்டேஜ், அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த எவல்யூஷனரி ஸ்டேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் ரிலேஷன், ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷனை எவல்யூஷனரி ஸ்டேஜ் அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சு பிரிக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் ஆர் கிளாடிஸ்டிக்ஸ் எப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், it is an evolutionary classification based on how a common ancestry was shared. ஸோ இதில் வந்து ஒரு காமனான ஒரு எவல்யூஷனரி அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் கிளாஸிஃபிகேஷன் தான். ஸோ எப்படி வந்து ஆன்சிஸ்ட்ரி கேரக்டர்ஸ் வந்து அடுத்த ட்ரைட்டுக்கு அடுத்த ஸ்பீசஸ்க்கு போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்சிஸ்ட்ரல் கேரக்டர்ஸ்னால் நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஹியூமன்கிட்ட நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்குது நமக்கு வந்திருக்குது, அவங்களோட கேரக்டர் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் ஒரு ஆர்கானிசம்க்கும் அடுத்தபடியாக டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஆர்கானிசம்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எவல்யூஷனரி ஸ்டேஜ், அதாவது சில கேரக்டர்ஸ் அந்த ஆர்கானிசம்கிட்டேருந்து அடுத்தபடியாக வந்திருக்க ஜென்ரேஷனான ஆர்கானிசம் கிட்ட வந்திருக்கும், அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்க்கு வந்திருக்கும் இல்லையா. இதுதான் வந்து காமன் கேரக்டர்ஸ், சிம்பிளாக சொல்லப்போனால் காமன் கேரக்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆன்சிஸ்ட்ரல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த எவல்யூஷனரி கிளாஸிஃபிகேஷனில் அவங்களோட ஆன்சிஸ்ட்ரி கேரக்டர்ஸ் வந்து எப்படி ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அடுத்து இந்த கிளாடிஸ்டிக் கிளாஸிஃபிகேஷன் சம்மரைசஸ் த ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல் ஸ்பீசஸ் இன் த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. ஸோ அப்போ கிளாடிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனில் இவங்களோட ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ், ஒவ்வொரு ஸ்பீசஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸை வந்து பார்க்கலாம், சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ மூலமாக தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எர்ன்ஸ்ட் ஹீக்கல் introduced the method of representing the evolutionary relationship with the help of a tree diagram known as cladogram. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ட்ரீ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்ன்ஸ்ட் ஹீக்கல். ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீ டயக்ராமை வந்து கொண்டு வராரு. அந்த ட்ரீ டயக்ராமை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், திஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் ஆன்சிஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் அண்ட் டிரைவ்ட் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஆன்சிஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ட்ரைட்ஸ் ஆஃப் அ பேசிக் பாடி டிசைன் விச் வுட் பி இன் த என்டையர் குரூப். அதாவது ஆன்சிஸ்ட்ரல் அப்படிங்கிறது காமன் கேரக்டர். ஓகேவா? டிரைவ்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது புதுசாக ஒரு கேரக்டர் தோண்டியிருக்கோம் இல்லையா, அந்த டெவலப்மெண்ட்டில் புதுசாக ஒரு கேரக்டர் தோண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து டிரைவ்ட் கேரக்டர். ஓகேவா? ஒன் ஆர் மோர் டிரைவ்ட் கேரக்டர்ஸ் விச் அப்பியர் டியூரிங் எவல்யூஷன் ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்பீசஸ். ஸோ இந்த டிரைவ்ட் கேரக்டர்ஸ் இன்னும் அதிகமாக, சில சிமிலாரிட்டிஸ் இருந்தால் ஓகே, இன்னும் நிறையபடியான ஒன் ஆர் மோர் டிரைவ்ட் கேரக்டர்ஸ் வருது இல்லையா. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நியூ சப்ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன் அ கிளாடோகிராம் ஈச் எவல்யூஷனரி ஸ்டெப் ப்ரொடியூசஸ் அ பிரான்ச்சிங் and all the members of the branch would possess the derived character which will not be seen in the organism below the particular branch point. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த டயக்ராம் தான் மோஸ்ட்டாக இப்போ பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் டிரைவ்ட் கேரக்டர்ஸ், ஆன்சிஸ்டர் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்க், அதாவது இது வந்து வெர்டிபிரேட் அனிமல். ஸோ அடுத்தபடியாக ஒரு ஃபிஷ்ஷு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் போனி ஸ்கெலிட்டனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு அடுத்தபடியாக ஃப்ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து 4 limbs இருக்குது, ஆனால் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து 4 limbs இல்லை. ஸோ இதுதான் வந்து டிரைவ்ட் கேரக்டர்ஸ். அண்ட் அந்த ஆன்சிஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் கேன் ஸ்விம் இல்லையா, அந்த வாட்டரில் வாழக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சிஸ்ட்ரல் கேரக்டர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டிரைவ்ட் கேரக்டர்ஸ்க்கும் ஆன்சிஸ்ட்ரல் கேரக்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது இல்லையா. அடுத்து, அரேஞ்சிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் த பேசிஸ்
of their similar or derived characters which differ from the ancestral characters produced a phylogenetic tree or cladogram. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. அந்த similarities or derived characters வச்சு ancestral charactersலேருந்து புதுசாக ஒரு ஸ்பீசஸாக ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு phylogenetic tree மூலமாக அல்லது கிளாடோகிராம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. Next, depending on the system of classification, organisms were classified into 2 or 3 kingdoms. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளாஸிஃபிகேஷனில் இன்னும் டெவலப் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 கிங்டமாக பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் இன்ட்டு 4, அதுக்கப்புறம் 4 ஆகுது. நெக்ஸ்ட் 5, 6 அண்ட் நவ் இன்ட்டு 7 கிங்டம். ஸோ ஃபைனலாக இப்போ வந்து 7 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஓகேவா. R.H. Whittaker proposed the 5 kingdom classification. The kingdoms defined by him were. ஸோ ஃபைனலாக R.H. Whittaker வந்து 1969 அந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கபடியே தான் 6, 7 ஆச்சுது. ஓகேவா. ஸோ அந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே எதை வச்சு இந்த மாதிரி 5 கிங்டமாக பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் இருக்கக்கூடிய செல் ஸ்ட்ரக்சர், அவங்களோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாமே தெரியும் இல்லையா. செல் ஸ்ட்ரக்சரை வச்சு, அவங்களோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வச்சு, நெக்ஸ்ட் அவங்களோட ரீப்ரொடக்ஷன் வச்சு, அண்ட் அதுக்கப்புறமா ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. அவங்களோட க்ரோத் இது எல்லாத்தையுமே வச்சு 5 கிங்டமாக R.H. Whittaker கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. Next, classification has come a long way and now takes into an account even molecular level DNA and RNA identification. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து கிளாஸிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுது ஃபைனலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலிகுலார் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு, அதாவது DNA RNA வச்சு கிளாஸிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. So the advancement in the molecular techniques and biochemical assays has led to a new classification. So இந்த DNA RNA வச்சு இந்த molecular டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பிரிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷனை உண்டு பண்ணுது. ஸோ இந்த 3 டொமைன்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் மெசேஜ் மீ, அதாவது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம லவ் யூர் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய். Thank you for watching.